ஹாய், இன்னைக்கு வந்து மண்டே மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போகி. ஆக்சுவலி எனக்கு ஆஃபீஸ் லீவ் இல்லை. எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாள் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஆஃபீஸ் லீவ் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பொங்கலுக்கு லீவு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி கொஞ்ச நாளாக வந்து அக்கா நடுவில் இல்லை. அதனால வந்து நான் ஓரளவுக்கு குக்கிங்கில் வந்து கை தேர்ந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் நானே தான் செய்ய போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு என்னால் வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து என்னதுக்கு அது மணத்தக்காளி கீரை கூட்டு. அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. இது வந்து என்ன பயிருக்கா? பாசிப்பருப்பு பயிறு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கூடவே யார் இருக்கான்னா எப்பயும் போல எங்க பொம்மாயி வீடியோ எடுத்தால கிளம்பிடுவாங்க. பக்கத்துலேயே வந்து அரிசிக்கு தண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டிம்மாக தான் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டியூப் லைட் ஒர்க் பண்ணல. கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிருக்கு. என்னைக்கு வருவாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து பொங்கல் வந்துச்சு. இந்த ஒரு லைட் மட்டும்தான், சிஎஃப்எல் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. எங்க பொரிஞ்சது புரியலையா? கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு தட்டி வச்சிருந்தது, கூடவே வந்து பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம். ஆக்சுவலி பெரிய சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பாதி தான் போட்டுக்கிறேன். ஏன்னா மீதி பாதி வந்து தாளிப்புக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம இது ஆக்சுவலி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க மணத்தக்காளி கீரை இதை ஆட் பண்ணிக்கிறோம். என்னடா இவ்வளோ இருக்கேன்னு பார்க்காதீங்க. வதங்கின உடனே சின்னதாயிரும், சாரி கம்மியாயிடும். இது வதக்கிறது வந்து ரொம்ப பெரிய கடினமான காரியம். வந்து கீரை வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு வந்து எப்பயுமே கீரை வதங்கினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணும். ஏன்னா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு தடவை நான் வந்து உப்பு வாரி போட்டேன். இப்போ வந்து வதங்கினதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக குவான்டிட்டி எவ்வளோ உப்பு போடணும்னு தெரியும். அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பாசிப்பருப்பு. கரெக்டாக இருக்கா? பாசிப்பருப்பு எவ்வளோ எடுத்துருங்க? அது வந்து சும்மா அரை கப்பு தான் எடுத்திருந்தேன், சின்னதாக. தண்ணி வேற கொதி வந்துருச்சு பக்கத்தில். இது தண்ணி ஊற்றணும்ல கொஞ்சம் லைட்டாக. இதில் மட்டும் இந்த கப்பில் மட்டும் எடுத்து ஊற்றி லைட்டாக. இந்த கப்பில் தான் வந்து அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி. இதை வந்து நல்லா என்னக்கா பண்ணணும், கொதி வர விடணுமா? ஆமாம், கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது சாப்பாடு தான். இதுக்கு தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப டைம் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டா கையில எடுத்து போட்டால் எனக்கு தெரிச்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி கரண்டியில் போட்டுக்குவேன். ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வரதுக்குள்ள எங்கள் அக்கா வந்து அதிக பிரசங்கி வேலை பார்த்துட்டேன். அடுத்து வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி வச்சது சாப் பண்ணிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சமாக. இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். கீரைக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமா வெங்காயம். ஃபயர். சமைச்சாலே அன்னைக்கு ஏதாவது ஒரு ஏடகுணம் ஆகும். அது ஏன் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கேன். வெங்காயம் வந்து செவந்துருச்சு. போட்ட வேகத்துல பத்திட்டு செவந்துருச்சு.
அது இவரோட சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. கலரி விடலாம் ஃபர்ஸ்ட், அதில் தூக்கி போடு கீரைய. ஃபயர் வாட்டர் காரணத்தால எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து மங்கி எனக்கு இது ஒன்றும் போடணும் ஞாபகமே இல்லை. ஒரு மன உளைச்சலுக்கு ஒன்றாயிட்ட தட்டேடு. இப்போ அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். எண்ணெய் காஞ்சிச்சு, காயலை, கடுகு, எண்ணெய் காஞ்சிச்சு, கருவேப்பிலை, அடுத்தது பூண்டு தட்டி வச்சிருந்தது. பூண்டு வந்து கொஞ்சம் செவந்ததும் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பூண்டு செவந்துருச்சு, இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். தட்டில் ஒட்டியிருந்த மிளகாத்தூள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இதுக்கு மேலே தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அப்படியே மூடி போட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். தட்டட தான் முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. டிஃபனுமே கட்டியாச்சு. சாதம், இது வந்து மணத்தக்காளி கீரையோட கூட்டு, இது வந்து மணத்தக்காளி கீரை பொரியல். நான் குளிக்க போனதுக்கு அப்புறம் எங்க அக்கா செஞ்சிருக்காங்க. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னி, அதாவது நீர் சட்னி. அவ்வளோதான். பேக் பண்ணிட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இது லூசு தான் இது. பை பாய்.